எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு தங்கம்மாஸ் ஈஸி கிச்சன். இன்றைக்கி ஈஸி கிச்சனில் ஒரு ஈஸியான ட்ரெடிஷ்னல் கீரை எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்ப்போம். இந்த ஈஸியான கீரை குழம்பு எல்லாருமே பண்ணலாம். எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். நம்ம பாருங்கள், அதுக்கு நான் ஒரு 1/4 கிலோ தக்காளி எடுத்திருக்கேன், 2 பச்சை மிளகாய் காரத்துக்கு, புளி கொஞ்சமாக எடுத்திருக்கேன், கொஞ்சம்னா கொஞ்சம் பாருங்கள், இது இவ்வளோதான், டைட்டாக எடுத்தால் இவ்வளோதான் வரும். பூண்டு 2 பல்லு, ஒரு சின்ன வெங்காயம் வந்து நீல வாக்கில் கட் பண்ணது. பாருங்கள், இந்த வெங்காயம், இந்த தக்காளி அதில் போட்டுக்கலாம், பச்சை மிளகாய், இந்த பூண்டு, இந்த வெங்காயம், இந்த புளி. இப்போது கீரை பாருங்கள், நான் வந்து ஒரு பெரிய கெட்டு அரைக்கீரை தான் இந்த மாதிரி பண்ண முடியும். அரைக்கீரை எடுத்திருக்கேன் நான், பெரிய கெட்டு, அதில் பாதி தான் எடுத்திருக்கேன். பாருங்கள், நல்ல ஒரு புடி நல்லா கட் பண்ணி அந்த காம்பெல்லாம், முத்தின காம்பெல்லாம் எடுத்து இலசெல்லாம் அப்படியே போட்டிருக்கேன். நான் இலசெல்லாம் அப்படியே போட்டிருக்கேன், கட் பண்ணல, பொடி பொடியாக கட் பண்ணல, அப்படியே தான் இருக்குது. இது வந்து போடலாம். இது ஆஃபீஸ் போகிறவங்க, பேச்சுலர்ஸ்லாம் ரொம்ப ஈஸியாக பண்ணலாம். இது பாருங்கள், அப்படி போட்டுட்டு இப்போ நம்ம வந்து இதில் தண்ணி பாருங்கள், ஒரு 1/2 டம்ளர் தண்ணி, அதாவது ஒரு 100 ml தண்ணி, கொஞ்சம் ஒரு 3/4 டம்ளர் தண்ணி, ஒரு 3/4 டம்ளர் தண்ணி விட்டு குக்கர் மூடி போட்டு நல்ல ஸ்டீம் வந்தப்புறம் 2 விசில் விடுங்க. 2 விசில் விட்டு ஸ்டீம் எல்லாம் போனப்புறம் நம்ம ஆன் பண்ணி திறந்து பார்க்கலாம். இப்போ வந்து 2 விசில் வந்தாச்சு, வந்து ஸ்டீம் எல்லாம் கம்ப்ளீட்டாக அடங்கிடுச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், கீரை நல்லா வெந்திருக்கு. நான் 3/4 டம்ளர் தண்ணி ஊற்றினேன். இதுலேயே கீரைன்றதுனால தண்ணி இருக்கும் பாருங்கள், தண்ணி வந்து இன்னும் கொஞ்சம் இருக்குது. இப்போ நம்ம இதில் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் போடலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, இது நல்லா ஆற விட்டு மிக்சியில் ஒரே ஒரு சுற்று, ஜஸ்ட்டு ஒரு 5 செகண்டு சுற்றி இப்படி எடுத்துடணும். எடுத்து வந்து காட்டுறோம் பாருங்கள். பாருங்கள், இது நல்லா ஆறிடுச்சு. இப்போ நம்ம இந்த மாதிரி ஒரு மிக்சி ஜாரில் போட்டுக்கலாம். போட்டுட்டு ஜஸ்ட்டு ஒரு சுற்றிட்டு ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது. நான் அரைச்சிட்டு வந்து காட்டுறேன் பாருங்கள். இப்போ இதுக்கு தேவையான உப்பும் நம்ம இதிலேயே போட்டுக்கலாம். இப்போ நான் அரைச்சிட்டு வந்து காட்டுறேன் பாருங்கள். இப்போ அந்த மிக்சியில் அரைச்சிட்டு வந்துட்டேன் நான். இப்போ இந்த கீரை தாளிக்கிறதுக்கு நம்ம வந்து நான் ஒரு பேன் வச்சு 1 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். இப்போ இதில் வந்து கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூன் கடுகு நல்லா பொரியட்டும். கால் டீஸ்பூன் கடுகு போட்டு நல்லா பொரிஞ்சிடுச்சு. இப்போ பாருங்கள், ஒரு 1/4 டீஸ்பூன் சீரகம், ஒரு 2 பல்லு பூண்டு நறுக்குனது, 2 வரமிளகாய் 2ஆக கிண்ணுனது. இது வந்து ஸ்லோவில் வச்சுருக்கேன். இது நல்லா வறுபடட்டும். இந்த பூண்டு வந்து கொஞ்சம் அந்த பச்சை வாசனை போகணும், லைட்டாக ஒரு ப்ரௌன் கலர் வர்ற வரைக்கும் ஸ்லோவிலே பண்ணுங்கள். இந்த மிளகாயெல்லாம் தீஞ்சிடும் இல்லை போகிறோம். இப்போ நம்ம வந்து இந்த அரைச்சிட்டு வந்த ஸ்லோலே ஊற்றலாம். நல்லா ஸ்லோ பண்ணி, நல்லா கேஸ் நல்லா ஸ்லோ பண்ணிவிட்டு நம்ம வந்து இது சட்டியில் போட்டு கடைவோம் இல்லையா, அதே டேஸ்ட்டு அப்படியே இருக்கும். ஈஸியாக நம்ம ஆஃபீஸ் போகிறவங்க, பேச்சுலர்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப ஈஸியாக இந்த கீரை கறி பண்ணலாம்.
சாப்பாட்டுக்கு, ஒயிட் ரைஸுக்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இது. அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சுங்க. கீரை குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் உப்பெல்லாம் இருக்கான்னு. உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது, நமக்கு தேவைக்கு நம்ம போட்டுக்கலாம். உப்பு கம்மியாக இருக்குது, நான் கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறேன். இப்போ நம்ம சர்வ் பண்ணலாம். பாருங்கள், ஒரு அருமையான ட்ரெடிஷ்னலாக பண்ணக்கூடிய அந்த கீரை வந்து நம்ம எவ்வளோ ஈஸியாக பண்ணியிருக்கோம் பாருங்கள். இது வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நம்ம டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். அந்த புளிப்பு, உப்பு, காரம் எல்லாம் சேர்ந்து அமக்கலமாக இருக்குங்க. ஒயிட் ரைஸுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த கீரை. இதே மெத்தடில் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச்.